கோவில் காவலாளி அஜித்குமார் விசாரணைக்காக சென்று மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம் தமிழ்நாடு முழுக்க பெரும் பேசுபொருளான நிலையில் 2 நாட்களாக காவல்துறை இதுகுறித்து வாய் திறக்காமல் இருந்து வந்தது. ஆனால் தற்போது அஜித்குமார் மரணம் தொடர்பாக பதியப்பட்ட FIR வெளியாகியுள்ளது. FIR-இல் உள்ள விவரம் என்ன, விரிவாக பார்க்கலாம். இளைஞர் அஜித்குமார் மரணம் தொடர்பாக காவல்துறையினரால் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் மானாமதுரை காவல் துணை கண்காணிப்பாளர் அளித்த உத்தரவை தொடர்ந்து மடப்புரம் கோவிலில் சாமி கும்பிட வந்த நிகிதா என்ற பெண்ணின் காரில் இருந்த நகை மற்றும் பணம் காணாமல் போனது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக கோவில் காவலாளியாக இருந்த அஜித்குமார் மீது சந்தேகம் இருந்ததால் அவரை விசாரணைக்காக அழைத்தனர். அஜித்குமாரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டபோது காரை யார் பார்க் செய்தனர் என கேட்டதற்கு அவர் மாறி மாறி 3 நபர்களின் பெயரை கூறினார். முதலில் சரவணன், பிறகு அருண், பிறகு தினகரன். ஆனால் அவர்களை அழைத்து விசாரித்த போது அவர்கள் யாரும் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்றும் காரின் சாவி முழுமையாக அஜித்தின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது என்றும் தெரிவித்தனர். இதையடுத்து அஜித்குமாரின் தம்பி நவீனை விசாரிக்க கொண்டு சென்றபோது அஜித் தான் நகையை எடுத்ததாக ஒப்புக்கொண்டதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது. மேலும் திருடிய நகைகளை கோவிலுக்கு பின்புறம் உள்ள மாட்டுக் கொட்டகையில் வைத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். அங்கு சென்று காவல்துறையினர் தேடிய போது நகை கிடைக்கவில்லை. விசாரணையின் போது அஜித் தப்பிச் செல்வதற்காக ஓடியதாகவும் அந்த நேரத்தில் தவறி விழுந்ததாகவும் பின்னர் அவருக்கு வலிப்பு ஏற்பட்டதனால் அவரை உடனே திருப்புவனம் மருத்துவமனைக்கு, பின்னர் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு, பின்னர் மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அங்கு சென்றபோது வழியிலேயே அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் உயர் காவல் அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் FIR-இல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை தாக்கியதால் இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் விசாரணைக்காக சென்ற இளைஞர் அஜித்குமார் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் FIR-இல் அவர் போலீசிடமிருந்து தப்பிக்க முயற்சித்த பொழுது கீழே விழுந்ததில் வலிப்பு ஏற்பட்டு அஜித்குமார் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன.